நான் மகாவிஷ்ணு உலகை படைத்து காத்து அதில் தர்மத்தை நிலைநாட்ட அவ்வப்போது அவதரிக்கும் பரம்பொருள். என் பக்தர்களே, கலியுக இருளில் நீங்கள் தடுமாறும் போது உங்களை ஆட்கொள்ள வேண்டி நான் நிகழ்த்திய ஒரு நாடகத்தின் அரங்கேற்றமே இந்த திருமலை. இந்த சம்பவம் என் இருதயத்தில் நான் தாங்கிக் கொண்டிருக்கும் துயரத்தின் தொடக்கம். ஒருமுறை முனிவர்கள் யாக பலனை யாருக்கு அளிப்பது என்ற அறியாமையில் பிருகு முனிவர் என்னிடம் வந்தார். அவர் என்னை சோதிக்க என் மார்பில் உதைத்தார். உலகம் அறியாத அந்த முனிவரின் பாதத்தை நான் தொட்டு தடவி கொடுத்தேன். ஆனால் என் மார்பில் வாசம் செய்த என் பிரிவித்துக்குரிய மனைவி மகாலட்சுமிக்கு இது பேரவமானமாக இருந்தது. அவளை நிந்தித்த முனிவருக்கு நான் தண்டனை வழங்காததால் மகாலட்சுமி என் மீது கோபம் கொண்டு என் இதயத்தை விட்டு விலகி பூ உலகிற்கு வந்து தனிமையில் தவத்தில் ஆழ்ந்தாள். என் சக்தியும் செல்வமும் என்னை பிரிந்து சென்ற பின் வைகுண்டம் எனக்கு வெறும் பார்க்குடல் தானே. என் மனைவி சென்ற திசையை நோக்கி நானும் பூமியில் இறங்கி சப்தகிரி என்று அழைக்கப்படும் 7 மலைகளின் சிகரமான இந்த திருவேங்கட மலையில் ஒரு புற்றுக்குள் ஆழ்ந்த தவத்தில் ஒரு துறவியை போல் அமர்ந்தேன். பிரியத்தால் மெலிந்த என் பசியை சர்வ லோகங்களும் தாங்காது. என் பசியை தீர்க்க பிரம்மனும் சிவனும் முடிவெடுத்தனர். என் சக்தி வடிவான லட்சுமி தாயாரோ ஒரு மாடு மேய்க்கும் பெண் வேடமணிந்து பிரம்மனும் சிவனும் முறையை பசுவாகவும் கன்றாகவும் உருமாறி அங்கிருந்த மன்னனிடம் அவர்களை விற்றாள். என் மீது உண்ட பெரும்பால் அந்த பசு மேய்ச்சலுக்கு வரும்போதெல்லாம் நாம் தவறிந்த அந்த புற்றிற்கு வந்து தன் பாலை என் பசிக்காக சொரிந்தது. அங்கு வந்த ஒரு இடையன் பசு பால் சொரிவதை கண்டு கோபம் கொண்டு அதை தடுக்க கோடாரியால் எரிந்தபோது அந்த கோடாரி தவறி என் திரு சிரசில் பட்டு ரத்தம் பீரிட்டது. பக்தன் அறியாமல் செய்த பிழைக்காக நான் ரத்தம் சிந்தினேன். அந்த பெரும் காயத்தின் வடுதான் இன்றும் என்னை அலங்கரிக்கும் பச்சை கற்பூரத்தின் ரகசியம். காயத்துடன் நான் மகாலட்சுமியை தேடிச் சென்றபோது என் முற்பிறவி அன்னை, அதாவது கண்ணனின் அன்னை யசோதை பகுலாதேவி ஆசிரமத்தில் இருந்தார். நான் அவர் முன் நிற்க அவர் என்னை கண்டதும் பாசத்தால் மூழ்கினார். அவர் என்னை தன் மகனாக ஏற்று சீனிவாசன் என்று பெயரிட்டு என் பசியை போக்கி காயத்துக்கு மருந்திட்டார். திருமலையில் நான் கண்ட முதல் தாய் பாசம் அதுவே. ஆகாசராஜன் மகளாக என் மனைவி மகாலட்சுமியை பத்மாவதி என்னும் பெயரில் பூவுலகில் பிறந்தாள். என்னுடைய லீலைப்படி நான் அவளை சந்தித்து அவளது அன்பை கண்டு அவளை மயக்க விரும்பினேன். பத்மாவதியை மணக்க நான் முற்பட்ட போது என் திருமணத்தை கலியுகத்திலேயே மிக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தேன். அதற்காக நான் குபேரனிடம் கடன் வாங்கினேன். பக்தர்களே, நானே சர்வலோக நாயகன் என்றாலும் கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட ஒரு எளிய மனிதனாக வந்தேன். என் திருமண செலவுக்காக குபேரனிடம் பெற்ற கடனை கலியுகம் முடியும் வரை நான் அறத்துக் கொண்டே இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். பத்மாவதியை மறந்த பின்னரும் நான் மீண்டும் வைகுண்டம் செல்லவில்லை. கலியுகத்தில் பாவங்கள் பெருகி மக்கள் தர்மம் மறந்து வாடும் போது அவர்களை காக்க வேண்டி இந்த திருவேங்கட மலையில் சீனிவாசனாக சிலா ரூபத்தில் ஸ்தாபித்துக் கொண்டேன். நான் குபேரனிடம் வாங்கிய கடனை அடைக்கவே பக்தர்கள் நீங்கள் உங்கள் செல்வத்தை எனக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு அளிக்கும் ஒவ்வொரு காணிக்கையும் என் கடனை குறைக்கும் ஒரு அற்புதம் மட்டுமல்ல, அது உங்கள் பாவ சுமையை குறைத்து செல்வ செழிப்பையும் முக்தியையும் அளிக்கும் எனது வரமாகும். பக்தர்களே, இதோ நீங்கள் பார்க்கும் இந்த திவ்யமான திருக்கோவில் சோழ மன்னன் தொண்டைமானால் எனக்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம். அன்று முதல் இன்று வரை நான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக 7 மலைகளிலும் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறேன். கலியுகம் உள்ளவரை என் திருவடிகளை நம்பியோர் துயரின்றி வாழ்வது சத்தியம்.